ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவர் யாருன்னு சொன்னால் அன்புமணி ராமதாஸ் தான். அன்புமணி ராமதாஸுக்கு திடீர்னு ஞான உதயம் பிறந்து தன்னுடைய தந்தையார் ராமதாஸை போய் ராமாவரம் தோட்டத்தில் பார்க்குறப்ப என்ன பண்ணுறாரு, நாம் சௌமியா அன்புமணியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தோன்னையும் ராமதாஸ் அங்கே வந்தோன்னையும் அங்கே கண் கலங்கி மருமகளை உச்சி முகர்ந்து நீ நினச்சதை சாதிச்சிட்டியம்மா அப்படின்னு சொல்லி பாராட்டி கண் கலங்கி பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் நெடுஞ்சான் கடையாக உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ பார்க்குறப்ப எல்லா மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ராமதாஸில் இருக்கக்கூடிய பிரிவு மாவட்ட செயலாளர்களுடையிலும் அன்புமணி ராமதாஸில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ரெண்டு கட்சி ஒன்றாயிருச்சு, ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் ஒன்றாயிட்டாங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அது இன்னும் ஒன்றான மாதிரி சூழ்நிலை இதுவரை தெரியவில்லை. இப்போ அன்புமணி கர்நாடகாவில் மேகதாதுல அணை கட்டுறது சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்லி கர்நாடகா மாநிலத்தில் பிலிகுண்டிலிருந்து இங்கே பூம்புகார் வரல நடைபயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறார். நடைபயணம் மேற்கொண்டு வர்றப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ராமதாசனுடைய ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் யாருமே அன்புமணி ராமதாஸ் கூட்டத்துக்கு இதுவரையிலும் கலந்துக்கலிங்க. அன்புமணி ராமதாஸில் இருக்கிற பிரிவு தான் அந்த கூட்டத்தில் அந்த நடைபயணத்தில் கலந்துக்கிட்டு இருக்குதோ இல்லையோ, ஆனால் ராமதாஸுடைய பிரிவு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்ததுன்னா தான் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இதுவரையிலையும் ரெண்டு பேரும் பார்த்ததோடு சரி, இவரும் கண்கலங்கினார் அவரும் கண்கலங்கினார், அதோடு சரி இரண்டு பேரும் இன்னும் ஒன்று சேரல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி சொன்னால் இடையில அன்புமணி ராமதாஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா இனிமேல் ஒருதாய் மக்களாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பொதுவான அறிவிப்பு விடணும். அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ஸ்ட்ராங் ஆகும். இதை ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், மதுராந்தகத்தில் அடுத்தது இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே யாரோட கூட்டணியில் இருக்குன்னு சொன்னால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்குது. அங்கே மரகத குமரவேல் அவங்க நின்று ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி அவங்க நின்னாலும் சரி, யார் தமிழக வெற்றி கழகத்தில் நின்னாலும் அவங்கள தோக்கடிக்கணும்னு சொல்லி சொன்னால், ராமதாஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் ஒரே அணியாக இருந்ததுனாக்கா அதிமுக அணியும் சேர்றப்போ அங்கே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதே சூழ்நிலையில் தான் மற்ற பிற தொகுதிகளிலும் இருக்கும், மற்ற பிற தொகுதிகளும் இருக்கும். இப்போ ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தோடு கூடி சீக்கிரத்தில் அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ளே, இடைத்தேர்தல் வர்றதுக்குள்ளே இடையில ஒரு பொதுவான கூட்டறிக்கை கொடுக்கும். இப்போ அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் போகிறது தமிழக மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. அவர் போகிறப்ப என்ன பண்ணுறாருன்னா, அங்கங்கே இருக்கிற விவசாய சங்கத்தை கூட்டி சேர்த்திக்கிறார். மேகதாது அணை கட்டினா யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால தான் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய துணையோடு இவர் அங்கங்கே நடைபயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறார். அப்போ விவசாய சங்கத்தினுடைய விவசாயிகளுடைய ஆதரவு அன்புமணி ராமதாஸுக்கு இப்போது கிடச்சிருக்குது. இதே இடைத்தேர்தலில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை தோக்கடிச்சிட்டா, இப்போ இங்கே போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே போய் அணியாக சேர்றான், சாரையாக சேர்ந்தவன் பூரா எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் பேக் ஆயிடுவான். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தொகுதி விடுங்க, திருச்சி கிழக்கு விட்டுட்டாலும் மீதி 6 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் தோல்வி அடைஞ்சதுனாக்கா போனவும் பூரா திருப்பி ஒடியாந்துருவோம். இந்த நிலைமை தான் நடக்க போகுது. தேர்தல் நடக்குமாங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கிறார். இவங்களை ஏற்கனவே நாங்கள் சட்டசபையிலிருந்து கட்சி தாவல் தடச்சட்டம் இருக்கிறனால அவங்களெல்லாம் தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சட்டத்தினுடைய வழியில் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ இந்த 7 தொகுதியில் 6 தொகுதிக்கு தேர்தல் நடக்குங்கிறது ஒரு சிரமமான சூழ்நிலை தான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.